குட் ஈவினிங்க. குட் ஈவினிங்க. ஓகே, சொல்லுங்களேன். கார்த்திக் கிருஷ்ணாவை எந்த காரணத்துக்காக, எந்த மாற்றத்துக்காக டிஆர் கிளாஸ்ல போட்டீங்க முதல்ல? கார்த்திக் கிருஷ்ணா அவன் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கம்மியா இருப்பானுங்க. இருந்தாலும் சரி நல்லா வரட்டு அப்படிங்கிறதுக்காக போட்டா. ஸோ ஸ்டடீஸ்க்காக தான் மெயினா வந்து டிஆக்கு போனீங்க. இருக்கிற பயம் போகணும் ஃபர்ஸ்ட், அவரோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகணும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மெயினா நான் அவள்கிட்ட எதிர்பார்த்தது. ஸ்ரீமதி வந்து முதல்ல கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியா இருப்பா. ஓகே, பயப்படுவா, எதை எடுத்தாலும் ரொம்ப பயப்படுவா. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஆர் கோர்ஸ்ல நான் சேர்த்து விட்ட பின்னாடி அவளுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நீங்க கண் கூட பார்த்துருக்கு. நாங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல வந்து பயங்கரமா நாட்டி. ஓகே, அந்த நாட்டி இது வந்து இது பண்ண கொஞ்சமாச்சும் அந்த குறும்புகள் குறையணும் அப்படின்னு சொல்லி நாங்க இது பண்ணியிருந்தோம். அடுத்து பார்த்தோம்னா எப்ப பாரு இந்த டிவில இந்த கார்ட்டூன் அந்த மாதிரி சேனல்ஸ்லயே அவன் வந்து ரொம்ப அடாப்ட் ஆகி இது பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாதியில இருந்தே தெரியிருக்காரு. ஒரு 1 மந்த் இருக்குங்க. 1 மந்த்லயே உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்குங்க. ஓகே, நீங்க முதல்ல பார்த்த சேஞ்ச் இது? ஸ்டடீஸ்ல தான் பார்த்தேங்க. முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா நினைப்பான். அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா போக போக இந்த கிளாஸ் போக போக அந்த எக்ஸசைஸ் செய்ய என்னாச்சுன்னா படிக்கலாம் தங்க அப்படின்னா போதுங்க, சரிம்மா அப்படின்ட்டு வந்து உட்காந்துக்குவாங்க. அகாடமிக் சைடு எப்படி இருந்தா? ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா இருப்பா மேம், ஒரு 60, 50 இந்த ரேஞ்சில தான் மார்க்ஸ் எடுப்பா. பட் இப்போ வந்து 80க்கு மேல தான் எல்லாமே, 90, 80 அந்த மாதிரி நல்ல மார்க்ஸ் எடுக்கிறா. வெரி குட். நல்ல மார்க்ஸ் எடுக்கிறா. அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேம். எதை சொன்னாலும் ஒரே பேச்சுல கேட்பானுங்க. அதுதான் முதல் மாற்றமா இது பண்ணீங்க. முதல்ல அப்படி கிடையாது, சொன்னாலும் டக்குன்னு கேட்பானுங்க. இப்போ டிஆர் கிளாஸுக்கு அப்புறமா முதல்ல கொஞ்சம் சாப்பிடுறது எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, பெர்ஃபெக்ட்டா மேனேஜ் பண்ணிட்டோம். வேற என்ன சேஞ்சஸ் பாத்தீங்க? வேற லைக் சீக்கிரமா she can grasp. ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா யூசுவலா முன்னாடி இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த கிராஸ்பிங் பவர் வந்து அதிகமா இருக்கு, சீக்கிரமாவே முடிச்சுக்கலாம். ஓ, அதாவது அந்த டைம் கம்ப்ளீட் her work within the time. இல்லனா கொஞ்சம் பேக்லாக் ஆகும், அத வந்து வீக்கெண்ட்ஸ்ல கோப் அப் பண்ண வேண்டிய மாதிரி இருப்பா. இப்போ அப்படி இல்ல, she is able to. ஓகே, சோ கிராஸ்பிங் நல்லா இருக்கு. மெமரி எப்படி இருக்கு? மெமரி இஸ் ஆல்சோ குட் தாங்க. அப்புறம் அடுத்தது மெமரி போயம் வந்து எப்பவுமே இது பண்ண மாட்டாங்க. திடீர்னு மார்னிங் என்னாச்சுன்னு கேட்டா அவ பாட்டுக்கு ஒன் டைம் சொல்லி கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு சும்மா ஓரலா அவ பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு தான் அது ஃபர்ஸ்ட் ஒரு இது, எங்களுக்கு அந்த போயம் மெமரி பண்ண விஷயம் எங்களுக்கு இதானதுங்க. ஓகே, சோ இதுதான் உங்களை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். பயப்படுறது இல்ல, பயம் இல்ல, அந்த போல்டா எதுவுமே. முன்னாடி வந்து இருட்டா இருந்தா கூட அந்த இடத்துக்கு போக மாட்டான். இப்போ வந்து அவளால கான்ஃபிடென்ட்டா எதுவுமே செய்ய முடியுது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒவ்வொரு விஷயத்துலயுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்றேன். அது வந்து எனக்கு ரொம்ப. அகாடமிக் சைடுல அவுட் ஆஃப் 100னா எவ்வளவு மார்க் வாங்கிட்டு இருந்தான்? அவுட் ஆஃப் 100னா கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டு இருப்பானுங்க. இப்ப வந்து எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் ஒரு 10 நாள்ல படிச்சாலே அந்த மார்க் எடுத்துக்கிறாங்க. ஓகே. சோ வந்து முதல்ல எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்ப அப்படி கிடையாது, படிக்கிற நேரம் குறைவா இருக்கு. ஆனா மார்க் அதே குறைவான நேரத்திலேயே அந்த மார்க் எடுத்து நிறைய மார்க் எடுத்துறா அப்படிங்க. ஓகே, பிஹேவியர் சேஞ்ச், அந்த டைம் மேனேஜ்மென்ட் ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா லைக் நேரத்துல எந்திரிக்கிறது அந்த மாதிரி இருக்கா? இருப்பா. ஒபீடியன்ட்டா இருக்கா? கொஞ்சம் ஒபீடியன்ட் ஆயிருக்கா. யூசுவலா வந்து ரொம்ப பேக் ஆன்சரிங் இருக்கும் முன்னாடி, இப்ப கொஞ்சம் அது இல்ல. இப்ப வந்து ஏதாவது ஒரு ஒர்க் இப்போ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப அப்செட் ஆயிடுவா. அவளால பண்ண முடியல. ஒரு சம் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம் வந்து சரியா வரலைன்னா உடனே அழுதுருவா. அடுத்த ஸ்டெப் எதுவுமே மூவ் பண்ண மாட்டான். ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் கண்ணா? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. 4th ஸ்டாண்டர்ட். ஓகே, அந்த மாதிரி இருப்பா. இப்ப அந்த மாதிரி இல்ல. என்னால முடியும், நான் ட்ரை பண்ணுவேன். அந்த ட்ரைன்ற வேர்டே இப்பதான் நம்ம வந்திருக்கு அவட்ட இருந்து. படிக்க போது நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து 2 hours எடுத்தோம்னா 1 hourலயே முடிச்சுட்டு வச்சிரலாம். அந்த டிஃபரன்ஸ் உனக்கு நல்லா தெரியுதா? தெரிஞ்சு. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நான் அதை சொல்றத பார்த்துருக்கேன். அதாவது நிறைய டைம் ஆகும் எனக்கு படிக்கிறதுக்கு, ஆனா இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு டைம் கம்மியா இருக்கு. ஸோ பிஹேவியர் சைட்ல தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சது.
அகடமிக் சைடில் அவுட் ஆஃப் 100 எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும், பிஹேவியர் சைடு அவுட் ஆஃப் 100 எவ்வளோ சேஞ்சஸ் இருந்தது? பிஹேவியர்ஸ்ல பார்த்தோம்னா எங்களுக்கு 90 பக்கமே எங்களுக்கு இதாக இருக்குதுங்க. சேஞ்சஸ் கிடைச்சது. அடுத்தது பார்த்தோம்னா எங்களுக்கு இது ஸ்டடீஸ்லயுமே வந்திருக்குங்க. ஸ்டடீஸ்ல வந்து எக்ஸலண்ட்ல இருந்தவங்க வந்து இப்போ அவுட்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. இந்த கிளாஸ் வந்து நிஜமாலுமே இட்ஸ் பெனிஃபிஷியல். போட்டா ஓகே, இட்ஸ் வர்த்.